யா ரசூலல்லாஹ் உங்களைய விட ஒரு அழகான முகத்தை, ஒரு அழகான படைப்ப எந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூலல்லாஹ். அவ்வளோ அழகானவங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். ருபையா பின்து முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலிஆ. சொல்றாங்க, நீங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டீங்கண்டா நீங்க நினைப்பீங்க சூரியன் உதிச்சிருக்குது, அவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை விட அழகான ஒன்றுமே நான் கண்டது இல்ல. கஅன்ன ஷம்ஸ் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி. சூரியன் ரசூலுல்லாஹுடைய முகத்துல ஓடுறத போல இருக்குது, அவ்வளோ பிரகாசமான முகம். ஜாபிர் இப்னு சமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு நாள் போய நாள் இரவுடைய நேரத்தில் நான் வெளியே வந்தேன், பூர்ண சந்திரனை கண்டேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன். மறுவ சந்திரனை பார்த்தேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தேன். 3 விடுத்தம் பார்த்துட்டு சொல்றாங்க, சத்தியமாக ரசூலுல்லாஹுடைய முகம் அந்த பௌர்ணமி நிலவை விட பிரகாசமாக இருந்துச்சு என்பதாக. அவ்வளோ ஒரு அழகான மனிதனாக தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷத்ரல் ஹுஸ்ன். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது பாதி அழகுதான். முஃபஸ்ஸிரூன்கள் முஹத்திஸூன்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய அழகு அதுதான் முழுமையான அழகு, அதுல பாதி தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தந்தார். அந்த பாதியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 வரிசையாக பெண்களை ஒரு அப்பலை கையில கொடுத்து ஒரு கத்திய கொடுத்து சீவ செல்லி இவங்கள நடுவால அனுப்பினா இவங்களோட அழக கண்டு மதி மயங்கி அப்படியே விரலை வெட்டி கொள்வாங்க, அப்பல மறந்துடுவாங்க. இதை கேள்விப்பட்ட அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லவ் ரஅய் லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஅய்ன ஜபீனஹு லஆதர்னல் குலூப அலல் யதி. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் அவர்களை கண்டு மதிமயங்கி விரலை வெட்டி கொண்டாங்க. ஆனா ஏண்ட மாப்பிள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்கள் கண்டாங்கண்டா விரலை வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளம் வெடிச்சு வஃபாத் ஆகுவாங்க என்பதா. ஒரு நாள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணிடத்துல, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு ஊசி ஒன்று இரவலாக எடுத்து தச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஊசி அப்படியே கீழே விழுந்துட்டு தேடி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய முகத்துடைய பிரகாசம் அந்த தேடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊசி மினுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு டக்கென்று எடுத்துக்கொண்டாங்க.